வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே கிளாஸ். ஜிகேல செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்த கிளாஸாக இருக்கட்டும், இப்போ பார்க்கக்கூடிய கிளாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம், ஓகேவா? ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மிக்சடு சீரிஸாக நம்ம தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீடியோஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், எக்ஸாம் அப்டேட்டுகளும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக இமீடியட்டாக வந்து கிடைக்கும், ஓகேவா? எஸ். ஸோ அங்கே வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், which constitutional amendment recognized the right to form cooperative society as part of the fundamental rights? அதாவது அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதியாக கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமையை எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டான், ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குற உரிமை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து திருத்தி வழங்கினாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99, 11வது, 97வது, 93 அப்படின்னு சொல்லிட்டு 4 அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தங்களுடைய நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்துட்டு எது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அமைக்கிறதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 97வது திருத்த சட்டம் தான், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கோஆப்ரேட்டிவ்ஸ் சொசைட்டி அமைக்கிறதுக்காக எந்த சட்டத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கொடுத்துச்சு, அதாவது அடிப்படை உரிமையில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97வது சட்டத்திட்டத்துக்கு பிறகு தான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருப்பாங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது, ஓகே? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆப்ஷன் 3ல் இருக்க 97th திருத்த சட்டம் தான் வந்து சரியான ஒரு ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது பார்ட்டியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, who win the 2025 ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் மென்ஸ் டைட்டில், ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2025 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் ஆண்கள் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் ஹபிபி சஹல்பி, அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து அமீர் சரோகோஷ், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஆஷான் ரம்ஜான், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பங்கஜ் சத்வானி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் மென்ஸ் டைட்டிலில் 2025 யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் சத்வானி அப்படிங்கிறவர் தான், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க பங்கஜ் சத்வானி. ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து வந்து வேறு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் பிளேயராக வந்து யார் புகழ்பெற்றவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் சத்வானி, ஓகேவா? அது முக்கியமான ஒன்று. இந்தியன் ஸ்னூக்கர் பிளேயர் யார், விளையாட்டு வீரர் வந்து யாருன்னு கேட்டால் அப்படின்னா அதில் பங்கஜ் சத்வானி பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா விளையாட்டு வீரர்களை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் இப்போது 2025 ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் மென்ஸ் டைட்டில் வின் பண்ணவர் தான் பங்கஜ் சத்வானி. ஜென்ரலாக வந்து போனால் ஸ்னூக்கர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா அதுவுமே பங்கஜ் சத்வானி நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, which article of Indian Constitution promote the spread and the development of Hindi, ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்தியின் பரவலையும் வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறது, ஓகேவா? ஸோ இந்திங்கிற மொழியை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பரவலையும் வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கக்கூடிய எந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 350 350, ஆப்ஷன் 2ல் வந்து ஆர்டிகல் 348, ஓகேவா? சரத்து 348, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஆர்டிகல் 351, அதாவது சரத்து 381, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆர்டிகல் 349 கொடுத்துருக்காங்களா? இதில் எது சரியானது ஒன்று அப்படின்னா இந்தி அப்படிங்கிற மொழியை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பரவலை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா ஆர்டிக்கல் 351, ஓகேவா? ஸோ 351 தான் சரியான ஒன்று. இப்போ 351 ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. இப்போ இதுதான் அப்புறம் இதெல்லாம் சரியான ஒன்றா இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆர்டிக்கல்லேருந்து இது முக்கியமாக என்ன மொழியை வச்சு கேட்கக்கூடியதில் இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் தான். எஸ், சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு வந்து போனால் இந்தியின் பரவலையும் வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறது அப்படின்னா ஆர்டிக்கல் 351, ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன கொடுத்துருவாங்க, த பரமான்சா சபா வாஸ் ஃபவுண்டட் இன், ஓகேவா?
பரமான்ச சபா வந்து எப்போது வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல 1857, ஓகே. ஆப்ஷன் 2ல வந்து 1875 அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 3ல வந்து 1849 அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து 1865, ஓகேவா. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரமான்ச சபா வந்து பார்த்தீங்கன்னா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1849, ஓகேவா. 1849 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரமான்ச சபா அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்டிருக்கும், ஓகேவா. 1849ங்கிற ஆப்ஷன் 3ல தான் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்க 1849 தான் பரமான்ச சபை வந்து 1849ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1875ல் நிறைய முக்கியமான மூவ்மெண்ட்லாம் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பைக்கா இஸ் த ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். பைக்கா என்பது பின்வரும் எந்த மாநிலங்களையும் பிரபலமான நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டான்ஸஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோமா, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பைக்காங்கிற ஒரு டான்ஸ், ஃபோக் டான்ஸ் வந்துன்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது அப்படின்னு. ஆப்ஷன் 1ல் வந்துட்டு பஞ்சாப், ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா ஜார்க்கண்ட் அண்ட் ஆப்ஷன் 3ல் குஜராத் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் எந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கா அப்படிங்கிற டான்ஸ் வந்து ஆடப்படக்கூடியது அப்படின்னா ஜார்க்கண்ட், ஓகேவா. ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் இந்த பைக்கா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து தான் ஆடக்கூடியது, ஓகேவா. ஸோ ஜார்க்கண்ட்லேயே முக்கியமாக இருக்குதுன்னா முண்டா ட்ரைப் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க முக்கியமாக இந்த டான்ஸ் வந்து ஆடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. எஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கிராப்ஸ் வேர் patronized over foodcraft during colonial rule. Which of the following is an example a commercial craft promoted by the British? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா காலனித்துவ ஆட்சியின் பொழுது உணவு பயிர்களை விட வணிக பயிர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சரியான ஒன்று தான். அப்போ பின்வருவற்றில் எந்த ஆங்கிலேயர்களால் ஊக்குவிக்கப்பட்ட வணிக பயிரின் உதாரணம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட், ஓகேவா. அதாவது திணை, சிறுதானியங்கள் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஐட்டம். ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், அரிசி. ஆப்ஷன் 3ல் வந்து வீட், கோதுமை. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ, அதாவது இண்டிகோங்கிறது ஒரு சாய பயிர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போ அங்கே கொடுத்துருக்கிறதுல திணை, அதாவது மில்லட்னு சொல்லப்படுகிறது சிறுதானியங்கள். 2ல் வந்து அரிசி, 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை. இதை நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உணவு பயிர்களை விட வணிக பயிர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். அப்போ திணை, இங்கே மில்லட்டுங்கிறதும் உணவு பயிர் தான், ஓகேவா. அதே மாதிரி ரைஸுங்கிறது உணவு பயிர் தான், வீட்டுங்கிற உணவு பயிர் தான். அப்போ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்பில் போயிடும், ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்பில் போயிடும். இது மூணுமே ஃபுட் கிராப்ஸு. பட் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்டர்னேட்டாக இருக்குது, ஓகேவா. அப்போது இண்டிகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயப்பயிர், ஓகேவா. சாயப்பயிர் அதை அதாவது இண்டியோங்கிறது ஒரு சாயப்பயிர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வணிகப்பயிர், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் கிராப் அப்படின்னு கூட வந்து கமர்ஷியல் கிராப்னு கூட வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாயப்பயிராக வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நான் விவசாயம் பண்ண சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறக்காக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அதை தான் வந்து கேட்குறாங்க, எந்த பயிரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து வணிக பயிரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண சொல்லி வந்து கட்டாயப்படுத்துனாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க, ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த இந்தியாவுக்காக அவுரி புரட்சிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக வந்து நான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க, வாட் வாஸ் த நேம் ஆஃப் ராமகுப்தாஸ் விடோஸ் whom சந்திரகுப்தா டுக் மேரி ஆஃப்டர் த டிஃபைட்டிங் த சகா கிங், ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகா வம்சத்துடைய ராஜாவை தோற்கடித்த பிறகு சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் திருமணம் செய்து கொண்ட ராமகுப்தாவின் விதவின் பெயர் என்ன, ஓகேவா. அதாவது சகா மன்னராக இருந்த இவர் இருக்கார்ல ராமகுப்தா, அவர் தான் சகா மன்னர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இரண்டாம் சந்திரகுப்தரால் வந்து தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மறுபடியும் இவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தன் வந்துன்னா கல்யாணம் பண்ணிக்குவார். அப்படிப்பட்ட அந்த ராமகுப்தாவுடைய ஒய்ஃப் யார் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா தெய்வதாவி. ஓகே, தெய்வதாவி தேவி. அண்ட் ஆப்ஷன் 2ல உங்கள் பேர் நாகா. அண்ட் ஆப்ஷன் 3ல யசோமட்டி. அண்ட் ஆப்ஷன் 4ல துருவதா தேவி. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல இருக்க துருவதாதேவி. ஓகே, துருவதாதேவி அப்படிங்கிறது தான் இவங்க தான் வந்து சரியான ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விலாம்பிட் அண்ட் த ட்ரவுட் ஆர் 2 வெரைட்டிஸ் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிங்கிங் ஸ்டைல். இதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்காக கேட்கப்படக்கூடியதான். இந்த விலாம்பிட் அண்ட் ட்ரம் இது ரெண்டுமே ட்ரவுட் இது ரெண்டுமே இப்போ வந்து பாடுறதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாடின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த 2 வகையும் எதில் வந்து முக்கியமாக வரும், அதாவது எந்த டைப் ஆஃப் சிங்கிங்கில் வரும். இங்கே ஆப்ஷன் 1ல வந்து காயல் சிங்கிங். ஓகே, ஆப்ஷன் 2ல வந்து ட்ரவுபட், ஆப்ஷன் 3ல வந்து டாபா, ஆப்ஷன் 4ல வந்து தும்ரி. இது எல்லாமே வந்து சிங்கிங்கில் வரக்கூடிய மெத்தடு. இதில் வந்து தான் இந்த வில்லாம்பி ட்ரவுட் அப்படிங்கிற மாதிரியான சில வாய்ஸ் மாடுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அப்படிப்பட்டதில் இது எந்த இதில் வந்து சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காயல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ காயல் அப்படிங்கிறதுல சேர்ந்ததா இந்த விலாம்பிட் அண்ட் மற்றும் ட்ரம்ட் அப்படிங்கிற பாடும் பாணிகள் வந்து வரும். ஓகேவா, ஸோ காயலுங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா, ஸோ இதுவுமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்தது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க த இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, IFCI அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஆப்ஷன் 1ல 1948, 1948. ஆப்ஷன் 2ல 1956, 1956. ஆப்ஷன் 3ல 1954, 1954. ஆப்ஷன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 1952, 1952 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1948ஆம் ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, IFCI அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். நிறுவப்பட்டிருக்கும். சரியான ஆன்சர் வந்து 1948. அப்போ அந்த 1948ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல தான். ஓகே, ஸோ 1948ங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்கணுங்க. IFCIங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எதுக்கு நம்ம இந்த ஃபுல் ஃபார்மை படிச்சுக்கணும், ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு கேட்டுருவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு இதோட இது வந்து ஃபினான்ஸில் ஓடுது. அப்போ இது வந்து எக்கனாமிக்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ எக்கனாமிக்லே உள்ள முக்கியமான 4 இதை கொடுத்துட்டு வந்துடும். அதில் ஏதாச்சும் ஒரு இதில் எரர் வச்சுட்டு கேட்பாங்க. இதில் இது வந்துன்னா சரியான விரிவாக்கத்துடன் இல்லாமல் இருக்குது அப்படி மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படி கொஸ்டின் கேட்கும்பொழுது நம்ம மாட்டிக்கிறோம். ஓகேவா, ஸோ அதனால் ஃபுல் ஃபார்மே தெரிஞ்சுக்கணும், ஒரு அப்ரிவேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ட்ராமா ரிசீவ்டு த 2025 புலிட்சர் பிரைஸ் ஆஃப் ட்ராமா. ஓகேவா, என்ன கேட்காங்க அப்படின்னா நாடகத்திற்கான 2025ஆம் ஆண்டு புலிட்சர் பரிசை பெற்ற நாடகம் இது. ஓகே, ஸோ புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிறதுக்குல ட்ராமா கேட்டகரியில் எந்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல இருந்துன்னா பர்பஸ், இதெல்லாம் டைட்டில்ஸ். ஓகே, பர்பஸ் நோக்கம். ஆப்ஷன் 2ல ஃபேட் ஹேம், அண்ட் ஆப்ஷன் 3 இங்கிலீஷ், அண்ட் ஆப்ஷன் 4ல த மினிட்ஸ். இது எல்லாமே டைட்டில்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் புலிட்சர் பிரைஸ் ட்ராமாக்கானதில் வின் பண்ண ட்ராமா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்பஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கிலீஷில் உள்ளதே பார்த்துக்கிறங்க. ஓகே, அதான் நல்லது. ஏன்னா சில நேரங்களில் இங்கே ஆப்ஷன்ஸ் வரும்னா ஒருவேளை வந்து இந்த கொஸ்டின்ஸாக உங்களுக்கு எக்ஸாம்லேயே ரிப்பீட் ஆகுது. ஏன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் இதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை வந்து அவங்க இந்த இப்போ இங்கே இருக்கல இது எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்தாலும் அப்படியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ பர்பஸ்ங்கிறத பர்பஸ், இப்போ இங்கிலீஷுங்கிறத இங்கிலீஷ் அப்படி மாதிரி போட்டுருவாங்க. ஓகேவா, பேட்மேனுங்கிறத பேட்மேன் அப்படி மாதிரி போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற தடுமாற்றம் ஏற்படலாம். ஓகேவா, ஸோ அதனால்
நீங்கள் இதை பார்த்துக்கிறத விட இதில் உள்ளதை அப்படியே இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ பர்பஸ் அப்படிங்கிறத 2025ஆம் ஆண்டு புலிட்சர் பிரைஸ் பெற்ற ட்ராமா வந்து பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பர்பஸ்ங்கிறது ட்ராமா தான். 2025ஆம் ஆண்டில் புலிட்சர் பிரைஸ் பெற்ற ட்ராமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த கிரேட் பிளைன் ஆஃப் த நார்த்தர்ன் இந்தியன் பாப்புலர்லி நவுன் அஸ். எனது பிரபலமான அறியப்படும் வட இந்தியாவின் பெரிய சமவெளி இது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து யமுனாவேலி பிளைன்ஸ், யமுனை பள்ளத்தாக்கு சமவெளி. அண்ட் ஆப்ஷன் 2ல் நார்த்தன் டெக்கன் பிளைன், அண்ட் ஆப்ஷன் அதாவது வடக்கு தக்கான சமவெளி. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஹிந்து கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். அண்ட் ஆப்ஷன் 4ல் ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் பிளைன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவின் பெரிய சமவெளி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. நார்த் இந்தியாவுடைய கிரேட் பிளைன்ஸாக வந்து கிரேட் பிளைன்ஸாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைன் அப்படிங்கிறத சொல்லப்படக்கூடிய இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா சமவெளிகள் தான் சரியான ஒன்று. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. வட இந்தியாவின் பெரிய சமவெளியாக எது இருக்குது அப்படின்னா இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா சமவெளி தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். ஓகே, இது ஜாகிரபியில் கேட்கப்படாது, அதுவும் பர்டிகுலராக இந்தியன் ஜாகிரபிலேருந்து கேட்கப்படாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அப்போ வட இந்தியாவில் பெரிய சமவெளி எது அப்படின்னா நீங்கள் இங்கே இந்தோ கங்கா பிரம்மபுத்திரா பிளைன் சொல்கிறீங்க அப்படின்னா அதே இது சவுத் இந்தியாவுடைய கிரேட் பிளைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா டெக்கான். ஓகேவா? ஸோ தக்கான பீடபூமின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கால்ட் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப்டர் த வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் சௌரி சௌரா இன் விச் பிரசன்ட் டே ஸ்டேட் இஸ் சௌரி சௌரா லொக்கேட்டட். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா சௌரி சௌராவில் நடந்த வன்முறை சம்பவத்திற்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி நிறுத்தினார். சௌரி சௌரா எந்த இறைநிலையில் இன்றைய நிலையில் அமைந்துள்ளது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அதாச்சும் சௌரி சௌரா எங்கே அமைஞ்சிருக்கு இடங்கிறது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் மாநிலத்துடைய பேர்களை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் 1ல் வந்து ராஜஸ்தான். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து பீகார். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து உத்தரப்பிரதேஷ். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ இங்கே ஒத்துழையாமைக்கும் 1920 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா 1922 பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சேதமும் ஏற்பட்டுரும். ஓகேவா? அப்படிப்பட்ட அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் தான் வந்து காந்தியடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து இத்தோட முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சுட்டு அந்த சௌரி சௌரா இடங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஓகேவா? ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்து இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற இன்சிடென்ட் நடைபெற்றிருக்கும். அது 1922 பிப்ரவரி மாதத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்ங்கிறது 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக இருந்தோம்னா முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்தோம்னா அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இருக்கும். மற்ற எல்லாமே இருந்தோம்னா ரொம்பவுமே இருந்தோம்னா அதிக அளவு இருந்தோம்னா கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா விச் ஐலாண்ட் வாஸ் த ரீநேம்டு அஸ் ஸ்வராஜ் தீப். அதாவது எந்த தீவு ஸ்வராஜ் தீப் என மறுபெயரிடப்பட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஐலாண்ட். ஓகே, ராஷ். அண்ட் ஆப்ஷன் 2ல் நீல் ஐலாண்ட். அண்ட் ஆப்ஷன் 3 எதுனா பேரன் ஐலாண்ட் சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஹேவ்லாக் ஐலாண்ட். ஓகேவா? இது எல்லாமே அந்தமான் ஐலாண்டில் வரக்கூடியதான். ஓகேவா? ஸோ இந்த பேரன் ஐலாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்குல்ல, இந்தியாவுடைய ஆக்டிவ் வெல்கனோ. ஓகேவா? ஆக்டிவ் வெல்கனோ இந்தியாவுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலையாக இருந்ததுன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா பேரன் தீவு. ஓகேவா? பேரன் ஐலாண்டில் தான் இருக்குது. இங்கே தரிசுன்னு போட்டிருப்பாங்க. பேரன் அப்படின்னா இங்கிலீஷில் அதோட தமிழில் இருக்க தரிசு தான்.
ஸோ நீங்கள் பேரன் ஐலாண்ட் அப்படின்னா இந்தியாவுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேரன் ஐலாண்டில் இருக்குது அப்படிங்கிறதும், இந்த பேரன் ஐலாண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார் கூட்டங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே 4 வந்து அந்தமான் நிக்கோபார் கூட்டம் இருக்குல்ல, தீவு அதில் இருக்கக்கூடியதான். அதில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு தான் ஸ்வராஜ் தீவு அப்படிங்கிற பேர் வந்து மறுபெயரப்பட்டிருக்கும். எந்த தீவு அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4ல் இருக்குது ஹேவ்லாக் ஐலாண்ட். ஓகே, ஹேவ்லாக் தீவுங்கிறது தான் அதுக்கப்புறம் ஸ்வராஜ் தீவு அப்படிங்கிற மாதிரி வந்து பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒன்று ஹேவ்லாக் தீவு அப்படிங்கிறதா ஸ்வராஜ் தீவு அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து ரீசெண்டாக பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு போகும்பொழுது வந்து பேர் மாற்றிருப்பார். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் அப்படிங்கிறது நேம் தான் ஸ்வராஜ் தீப் அப்படிங்கிற நேம் வந்து மாற்றிருக்காங்க. இந்த பேரன் ஐலாண்டுங்கிறது இந்தியாவுடைய ஒரே ஒரு செயல்படும் ஆக்டிவ் ஆல்கனோ இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் தான் பேரன் ஐலாண்ட். இந்த பேரன் ஐலாண்டுங்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நவுன் அஸ் த. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, பின்வரும் எது இந்தியாவின் எஃகு நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதா நீங்கள் கொஸ்டின். ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர், ஆப்ஷன் 2ல் வந்து இந்தூர், அண்ட் ஆப்ஷன் 3 வந்து அன்கேஸ்வர், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பிலானி அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது ஓகேவா. ஸோ ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா. இதில் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஜாம்ஷெட்பூர் அப்படி ரொம்ப சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ஜாம்ஷெட்பூரில் தான் வந்து டாட்டா டிஸ்கன் அது வந்து அமைஞ்சிருக்கு. டாட்டா ஸ்டீல் வந்து இங்கே தான் முதல்ல வந்து அமைக்கப்படும். ஜாம்ஷெட்பூர் தான் வந்து இரும்பு தாது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து டாட்டாவுடைய அந்த ஸ்டீல் கம்பெனி வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. ஓகேவா? அப்போ இங்கே இந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தூர் தான் மத்திய பிரதேஷ். இது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனஸ்ட்டு சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தூர், மத்திய பிரதேசத்தில் இருக்க இந்தூர் அப்படிங்கிறதான் வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஒவ்வொரு வருடமே வந்து மத்திய அரசால் வந்து அறிவிக்கப்படக்கூடியது தான். இந்தியாவில் எந்த நகரம் வந்து மிகவும் சுத்தமான நகரம் அப்படிங்கிற மாதிரி. அதில் எப்போதுமே தொடர்ந்து வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடியது இந்தூர் தான். ரொம்பவும் க்ளீனான ஒரு சிட்டியாக இருந்தால் இந்த இந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்தியாவின் எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது ஜாம்ஷெட்பூர். ஓகேவா? இந்தியாவின் டெட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வரும். ஓகேவா? டெட்ராய் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. அது வந்து காரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்தியாவினுடைய கார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹப்பாக இருக்கக்கூடியது சென்னை. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்தியாவின் டெட்ராயாக வந்து சென்னை வந்து சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நகரத்துடைய சிறப்பு நேரங்களை வச்சு. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா? முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ் வந்து எக்ஸாம் அப்டேட் இது கீழே இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அது தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் எனக்கும் சரி உங்களோட டீமுக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.